ஒரு தடவை ஒரு கண்டெய்னர் இங்கேருந்து சிங்கப்பூருக்கு அனுப்பிச்சிட்டேன். அங்கே போய் கண்டெய்னர் இறங்கினோடனே கண்டெய்னரை திறந்து பார்த்தா பாதி கண்டெய்னர் தான் இருக்குது. உடனே எனக்கு அங்கேருந்து பையர் ஃபோன் பண்ணுறாரு, ஏப்பா பாதி கண்டெய்னர் அரிசியை காணமேன்னு சொல்லிட்டு. நீ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மேலே டாப் அப்படியே ஓப்பன் பண்ணி இந்த சோமானிய கொள்ளைன்னு அப்போலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பாதி கண்டெய்னரை. சார், நான் ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கேன், எனக்கு 5 நாள் வேலை இருக்குது, இல்லை வாரம் ஃபுல்லாக வேலை இருக்குது, வேலை பார்த்துக்கிட்டே இருங்க, அது தப்பு இல்லை. இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரேன்னு சொல்லிட்டு தயவுசெய்து நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ உள்ள ஐடி ஃபீல்டில் நிறைய பேர் குவிட் பண்ணுறாங்க. குவிட் பண்ணக்கூடாது. இது வந்து பார்ட் டைம்னு சொல்லக்கூடாது, ஃபுல் டைம்னு சொல்லக்கூடாது. இது ஒரு பேஷன். பாருங்க, ஒரு விவசாயி தக்காளி வந்து கிலோ 200 இருக்கும்போது எல்லாரும் அறுவடை பண்ணிடுவாங்க. அந்த 200 அந்த அறுவடை டயத்தில் வெறும் 5 ரூபாய்க்கு வரும். அப்போ என்ன பண்றாங்க, அறுவடைக்கு எங்களுக்கு பைசாவே இல்லைன்னு சொல்லிட்டு அதை டிஸ்ட்ராய் பண்றாங்க. ஏன் அப்படி கொட்டுறீங்க? அதை வந்து டீஹைட்ரேட் பண்ணுங்க. ஒரு கிலோ 400 ரூபாய்க்கு இன்னைக்கு போகுது. படிப்பு அறிவுங்கிறத விட இதில் வந்து டெக்னாலஜி அறிவு இன்னைக்கு தேவை. நான் வந்து 5G சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நாலேஜ், 2வது டெக்னாலஜி, 3வது மெத்தடாலஜி, 4வது சைக்காலஜி, 5வது சேலஞ்ச். இது 5க்கும் படிப்பு தேவையில்லை. சின்ன சின்ன ஊர்களில் இருந்து இந்த ஏற்றுமதி தொழிலை செய்ய முடியுமா? தமிழா சக்சஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருப்பது டாக்டர் KS கமாலுதீன், தஞ்சாவூரை சேர்ந்த முன்னணி ஏற்றுமதி தொழிலதிபர். ஏற்றுமதி தொழில் பெற்ற அனுபவங்களையும் கற்ற பாடங்களையும் நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நீங்கள் வந்து ஒரு தஞ்சாவூர் மாதிரி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்து இந்த பிஸ்னஸில் இன்றைக்கி ஒரு முன்னணி தொழிலதிபராக இருக்கீங்க வந்து. ஆனால் இன்றைக்கி நீங்கள் அந்த கிராமத்துலேருந்து செய்யலை, நீங்கள் சென்னை மாதிரி ஒரு பெரிய நகரத்தில் இருந்தால் செய்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து சின்ன சின்ன ஊர்களில் இருந்து கூட அந்த தொழில்களில் ஈடுபடலாமா அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் இளைஞர்கள்ட்ட இருக்குது. வந்து சின்ன சின்ன ஊர்களில் இருந்து இந்த ஏற்றுமதி தொழிலை செய்ய முடியுமா? கண்டிப்பாக. இப்போ நாங்கள் எங்கள் ஏரியாவில் பற்றி எல்லாத்துக்கும் தேங்காய் அருமையாக அங்கே நிறைய விளையக்கூடிய பொருட்கள் இருக்குது. அதேமாதிரி திருவண்ணாமலை எடுங்க. நான் இப்போ கூட திருவண்ணாமலை வேளாண்மை சம்மந்தப்பட்டதுக்கு நான் அங்கே போயிருந்தேன். என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், ஒரு விவசாயி டொமேட்டோ தக்காளி வந்து கிலோ 200 இருக்கும்போது எல்லாரும் அறுவடை பண்ணிவிடுவாங்க. அந்த 200 அந்த அறுவடை டயத்தில் வெறும் 5 ரூபாய்க்கு வரும். அப்போது என்ன பண்ணுறாங்க, அறுவடைக்கு எங்களுக்கு பைசாவே இல்லைன்னு சொல்லிட்டு அதை டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க. ஏன் அப்படி கொட்டுறீங்க? அதை வந்து டீஹைட்ரேட் பண்ணுங்க. அது வந்து இன்றைக்கி என்னென்னா, சோலாரில் டீஹைட்ரேட் பண்ணால் ஒரு கிலோ 400 ரூபாய்க்கு இன்றைக்கி போகுது. பாருங்க, இது ஒரு விவசாய பொருள்கள். விவசாயிகள் வந்து இந்த மாதிரி இதை வந்து எப்படி நம்ம இதை கொண்டுட்டு வர்றது? இது ஒரு கிலோ பெட்டர் கார்டன் பாவக்காய் 40 ரூபாய் தான். இது டீஹைட்ரேட் பண்ணிக்கலாங்க. ஒரு கிலோ 400 ரூபாய். அப்போது கிராமத்தில் உள்ளவங்க தாராளமாக இதில் வந்து, ஆனால் ப்ரொஃபஷ்னலாக போகணும்னு நான் சொல்கிறேன். ப்ரொஃபஷ்னலாக போகணும். அப்போ அந்த மாதிரி போகும்போது உங்களை தயார்படுத்திக்கலாம். கண்டிப்பாக அதுக்கு ஒரு அவேர்னஸ் வேணும். கற்றுக்கிடுங்க. கற்றுக்கிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இதனுடைய வழிமுறைகள் என்ன, கவர்மெண்ட்டினுடைய ப்ரொசீஜர் என்ன, எதுவுமே வந்து இப்போ நீங்கள் வந்து தப்பு பண்ணாமல், இன்றைக்கி முன்னையெல்லாம் நாங்களாம் தெரியாமல் தான் தப்பு பண்ணோம். அந்த தப்பு இன்றைக்கி வரும் இளைஞர்கள் தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். வாங்க, நாங்கள் சொல்லி தர்றோம். ப்ராப்பராக எங்களை வந்து ஒரு மெண்டராக யூஸ் பண்ணி, ஏன்னா கவர்மெண்ட்டே சொல்லுது, ஸ்டார் எக்ஸ்போர்ட்டர்கள்லாம் நீங்கள் 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குன்னு சொல்லுது. கற்றுக்கலாம். சார், அப்படி கிராமத்திலேருந்து பண்ண விரும்புகிற ஒருத்தருக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க சில வழிமுறைகள் இருக்குதுன்னு சொல்லி, அந்த வழிமுறைகள் என்ன, அதை ஒவ்வொரு படிநிலையாக சொல்ல முடியுமா சுருக்கமாக? இப்போது ஒவ்வொரு வழிமுறைகள் சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு தியரிட்டிக்கலாக சொல்லி கொடுத்துட்றோம். சொல்லி கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுலேயே கொஞ்சம் அப்சர்வேஷன் பண்ணுறாங்க. அப்போ கேட்குறாங்க, சார் எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. நான் அப்படி வந்தேன், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது தான். நான் பிஸ்னஸ் பண்ணும்போது எனக்கு தெரியாது தான். அப்போது இதுக்குன்னு ஒரு டெக்னாலஜியை நம்ம வந்து கற்றுக்கிட்டு, ஆனால் இதில் ரொம்ப முக்கியம் படிப்பு அறிவுங்கிறத விட இதில் வந்து டெக்னாலஜி அறிவு இன்றைக்கி தேவை. நான் வந்து 5G சொல்லுவேன். 5G என்ன? 5G அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாலேஜ், 2வது டெக்னாலஜி, 3வது மெத்தடாலஜி, 4வது சைக்காலஜி, 5வது சேலஞ்ச். இது 5க்கும் படிப்பு தேவையில்லை. உங்களுடைய திறமையை வச்சுட்டு கம்ப்யூட்டர் சிஸ்டம் வேணும். எனக்கு வந்து சிஸ்டத்தில் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதா இருந்தால் இது வந்து ஈஸியாக நம்ம வந்து கற்றுக்கிடுறதுக்கான திறமைகளை நம்ம வளர்த்து விடலாம். அது இந்த இதுக்கான பதிவு பண்ணுறது, அனுமதி வாங்குறது, அந்த மாதிரி ஆவணங்கள் தயாரிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப சுலபமானது தானே, இல்லை கடினமான பணியாக? கண்டிப்பாக. நாங்கள்லாம் பண்ணும்போது 6 மாதம் சென்று தான் நான் சொன்ன ஐயோ கூட எடுக்கிறது. இன்றைக்கி எல்லாமே ஆன்லைன் தான். எல்லாமே ஆன்லைன். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்போ ஒரு ப்ரைவேட் லிமிட்டடோ எல்லாமே ஒரு ஆடிட்டர் பிடிச்சிங்களாக்கு டக்குன்னு அவங்க எல்லாம் பண்ணி கொடுத்துட போகிறாங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன், ஐயு கோட் இருக்குது, ஆர்சிஎம்சின்னு சொல்லுவோம், எல்லாமே ஆன்லைன் தான். பேங்க்குக்கு மட்டும்தான் டேரெக்டாக போகிறீங்க. பேங்க்கில் போய் ஒரு டெபாசிட் பண்ணுறீங்க, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, கேஒய்சி கொடுக்குறீங்க. மற்ற எல்லாமே இன்றைக்கி ஆன்லைனில் வந்துருச்சு. எதுவுமே நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் எல்லாம் ஐயு கோட் எடுக்கும்போது ஒரு 10 தடவை 15 தடவை போயிருக்கேன். டிஜிஎஃப்டி இங்கே மயிலாப்பூரில் முன்னே இருந்தது, 6 தடவை 7 தடவை போயிருக்கேன். நீங்கள் எங்கே ஆஃபீஸ் இருக்குன்னே தெரிய வேணாம் உங்களுக்கு. நிறைய பேர் சார் டிஜிஎஃப்டி ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. தேவையில்லை, ஆன்லைனில் ப்ராப்பராக ஃபைல் பண்ணுங்கள். ப்ராப்பராக ஃபைல் பண்ணிலாம் என்ன கேட்குறாங்க, ஆதார் கார்டு பேன் கார்டு. இதில் இன்னொரு விஷயம் நான் இந்த நேரத்தில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆதார் கார்டுனுடைய பேரும் பேன் கார்டுடைய பேரும் மேட்ச் ஆகணும். இது நிறைய பேர் தப்பு பண்ணிவிட்டு, என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு நாளில் வருது, எனக்கு 1 மாதம் ஆச்சு வரல. காரணம் என்னென்னா மிஸ்மேட்ச் ஆகும். ஆன்லைனில் மிஸ்மேட்ச் ஆக சான்சஸ் இருக்குது. என்னன்னா சில பேர் வந்து உங்கள் இன்ஷியலோட பேர் இருக்கும், அல்லது பேருக்கு அப்புறம் இன்ஷியல் இருக்கும். இது என்ன இருக்குதோ அதே மாதிரி பேன் கார்டில் இருக்கும். அப்படி மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். இப்போ ஜிஎஸ்டி இன்றைக்கி 14A ஒரு ஆக்ட் வந்துருச்சு நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து. இப்போ கவர்மெண்ட் பாருங்கள் எவ்வளோ ஈஸி பண்ணிட்டாங்க. நீங்கள் வித்தின் டேஸ், முன்னெல்லாம் 10 நாள் 15 நாள் ஆகும். 14A சின்னதாக நான் பண்ண போகிறேன், நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அதுவும் ஜிஎஸ்டி கிடச்சிருது. ஐயு கோடு வித்தின் டேல கிடச்சிடும். உதயம் ஆதார் வித்தின் ஹவர்ஸில் கிடச்சிடும். பேங்க் கொஞ்சம் நாள் இருக்கும். முன்னையெல்லாம் வந்து எல்லாம் இன்றைக்கி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு வித்தின் வீக் 1 வீக் போகும். முன்னையெல்லாம் ஒரு 7 மாதம் 8 மாதம்லாம் ஆனது. ஸோ இன்றைக்கி வந்து ஆன்லைனில் எல்லாமே கற்றுக்கலாம். அந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பண்ணி ஒருத்தர் வந்து இந்த பிஸ்னஸுக்குள்ளே ஒரு ஏற்றுமதி தொழிலுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவருக்கு ஒரு பெருமளவில் முதலீடு தேவைப்படுமா, இல்லை சின்ன முதலீடுலேயே இது ஆரம்பிக்க முடியுமா? இது வந்து எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்விகள். இது என்ன கேள்வி அப்படின்னா, சார் நான் பிஸ்னஸ் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் அவசியமா? நான் சொல்லுவேன், வந்து கம்பெனி ஆரம்பிங்க, கற்றுக்கிடுங்க. கற்றுக்கிட்டு அப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் பொருளை பொறுத்து தான் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போது சிங்கப்பூர்லேருந்து ஒரு 500 கிலோ வெஜிடபிள், இந்த மாதிரி வெஜிடபிள் கேட்குறாரு. எவ்வளோ சார் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா, ஜஸ்ட் ஒரு 75,000லேருந்து 1 lakh போதும். அதான் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. 1 லட்சம் சார். 1 லட்சம் வச்சுட்டு நான் என்ன சார் பண்ணேன்னா, வாரத்துக்கு 3 நாள் பண்ணுங்க. அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சம் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து சால்ட் பண்ண போகிறீங்களா, ஒரு கண்டெய்னர் 3 லட்ச ரூபா போதும். இல்லை அரிசி பண்ண போகிறீங்களா, 12 லட்ச ரூபா வேணும். இல்லை இன்னும் கொஞ்சம் ஹை லெவலாக கேஷ்யூ நட் பண்ண போகிறீங்களா, 1 கோடி வேணும். அப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, நல்லா கற்றுக்கிட்டு பையர் கேட்கக்கூடிய பொருளுக்கு எவ்வளோ பொருள், என்ன பொருள், as per requirement ஆஃப் ப்ராடக்ட்டு, வாட் இஸ் த ப்ராடக்ட், அதை பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே இப்போ பண்ணணும். நிறைய பேர் சார் என்கிட்ட ஒரு 100 பவுன் நான் கோல்டு வச்சுருக்கேன், இல்லை நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கேன், இந்த பிஸ்னஸ், அப்படிலாம் இறங்கக்கூடாது. அது ரொம்ப டேஞ்சரு. கையில் இருக்கிற பைசாவை கேர்ஃபுல்லாக வச்சுக்கிடுங்க. கூடிய மட்டும் பையர்கிட்ட அட்வான்ஸ் பாருங்கள். சார் எல்லா பையரும் அட்வான்ஸ் கொடுப்பாங்கன்னா 99% கொடுக்கவும் மாட்டாங்க. உங்கள்கிட்ட இனோவேஷன் யாரும் இல்லாத ப்ராடக்ட் உங்ககிட்ட இருக்கா, அப்போது கண்டிப்பாக அட்வான்ஸ் கேட்கலாம். அப்படி இல்லையா, பிசி லிமிட்டுன்னு ஒன்று இருக்குது, பேங்க் இது வந்து பேக்கிங் கிரெடிட் லிமிட்டுன்னு சொல்லுவோம். அது வந்து உங்கள் பேங்க்கை பொறுத்து இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இப்போ வந்து உங்கள் பொருளுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணணும். அது மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு ஏற்றுமதி பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பொருளோட உற்பத்தியாளராகவும் நம்ம இருக்கணுமா, இல்லை உற்பத்தியாளராக இல்லாமல் ஏற்றுமதி மட்டுமே பண்ணலாமா? கண்டிப்பாக. நான் இதுவரையும் வந்து உற்பத்தியாளரே இல்லையா, நான் 0% உற்பத்தியாளர். என்கிட்ட எந்த பொருளுமே என்கிட்ட கிடையாது. ஒரு பையர் கேட்பார், என்னால் முடியுமான்னு கேட்பார். நான் உடனே வெண்டரை தேடி போவேன், ஃபோன் பண்ணி கேட்பேன். ஸோ ஃபஸ்ட்டு கேட்பேன். நிறைய பேர் இன்னொரு விஷயம் கேட்டாங்க, சார் பஃபுல்லா மீட்டு கேட்டார் என்கிட்ட. எனக்கு வந்து நான் போய் செக் பண்ண முடியாது. அப்போது நம்ம வந்து மேனுஃபேக்சராக இருக்கிறத விட மெர்ச்சண்ட்டாக இருக்கும்போது நம்ம ஒன்று செய்யணும். ஒரு பொருள் ஒரு பையர் கேட்குறான்னா நம்ம சரௌண்டிங்கில் அந்த பொருள் இருக்கா பார்க்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளால முடியுமான்னு பார்க்கணும். இப்போ சரௌண்டிங் இருக்கும்போது ஓகே, நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இந்த சரௌண்டிங்கில் பண்ணிடுறோம். பாஸ்மதின்னு கேட்கும்போது நான் கொஞ்சம் யோசனை பண்ணுவேன், ஏன்னா அமிர்தேஷ் அங்கே போகணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாங்கள் வந்து இதை எடுக்க மாட்டோம். நம்ம சரௌண்டிங்கில் என்ன பொருள் இருக்குது, மெர்ச்சண்ட்டாக நீங்கள் போகிறது ஈஸி தான். அது இதுக்கு அதிகமான ப்ரொசீஜர்ஸும் கிடையாது. ஸோ மேனுஃபேக்சர்னால் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. சேஃப்டி, மெர்ச்சன்ட், அதுதான். ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இந்த தொழிலை பண்ண முடியுமா, இல்லை முழு நேரமும் அந்த தொழில் மட்டும் தான் பண்ணணும்? பார்ட் டைமோ ஃபுல் டைம்ங்கிறதுலாம் கிடையாது. உங்களை தயார்படுத்தணும். சார் நான் ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கேன், எனக்கு 5 நாள் வேலை இருக்குது, இல்லை வாரம் ஃபுல்லாக வேலை இருக்குது, வேலை பார்த்துக்கிட்டே இருங்க, அது தப்பு இல்லை. இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரேன்னு சொல்லிட்டு தயவுசெய்து நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ உள்ள ஐடி ஃபீல்டில் நிறைய பேர் குவிட் பண்ணுறாங்க. குவிட் பண்ணக்கூடாது. இது வந்து பார்ட் டைம்னு சொல்லக்கூடாது, ஃபுல் டைம்னு சொல்லக்கூடாது. இது ஒரு பேஷன், அந்த ஒரு வார்த்தை வச்சுக்கணும். பேஷனுங்கிறது தான் முக்கியம். பேஷன்னா என்ன,
நமக்கு வந்து நம்மளுடைய திறமையை கொண்டுட்டு வரணும். அதுக்கு நேரங்காலம் பார்க்கக்கூடாது. பார்ட் டைம்ங்கிறது என்ன தெரியுங்களா? இந்த டைம் தான் நான் உட்காருவேன், அது அல்ல. ஸோ பார்ட் டைம் ஃபுல் டைம்ங்கிறத விட பேஷனாக இந்த பிஸ்னஸ் எடுத்தீங்களாக்கும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு டாட் வைக்கலாம். அதுதான். சரி சார். திரும்ப உங்களோட அனுபவத்துக்கு வந்தோம்னா சார், நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க வந்து சில நஷ்டங்களும் சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க வந்து. அதில் ஒரு நீங்கள் சந்தித்த ஒரு அனுபவம், ஒரு நஷ்டத்தை அதை எப்படி நீங்கள் மீண்டு வந்தீங்க அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு தடவை ஒரு கண்டெய்னர் இங்கேருந்து சிங்கப்பூருக்கு அனுப்பிச்சிட்டேன். அங்கே கண்டெய்னரில் போய் இறங்கினோடனேயுமே 2 இன்சிடென்ட் நடந்தது. 3 மொத்தம் வந்து என்னுடைய பிஸ்னஸில் இதுவரை என்னுடைய லைஃப்பில் 3 இன்சிடென்ட் தான் மேஜராக நடந்தது. ஒன்று, அங்கே போய் கண்டெய்னர் இறங்கினோடனே கண்டெய்னரை திறந்து பார்த்தா பாதி கண்டெய்னர் தான் இருக்குது, மீதி கண்டெய்னரை காணோம். உடனே எனக்கு அங்கேருந்து பையர் ஃபோன் பண்ணுறாரு, ஏப்பா பாதி கண்டெய்னர் அரிசியை காணோமேன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு என்ன நடந்திருக்கும், வெயிட்டு தான் ரொம்ப முக்கியமாக ப்ராப்ளம் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே டக்குன்னு வெயிட்டு பார்த்தோம். இங்கே கரெக்டாக ஒரு கண்டெய்னருங்கிறது 23 டன்னு. ஒரு கண்டெய்னர் இருக்குது, நாங்கள் பண்ண அரிசி வந்து 23 டன் கரெக்டாக இருக்குது. அங்கே போகும்போது பார்த்தியாலாக்கு 12 டன் தான் இருக்குது, 11 டன்னை காணோம். இது என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஏன்பா பேமெண்ட் வாங்கிட்டா நீ இந்த மாதிரிலாம் பண்ணால் எப்படிப்பான்னு சொல்லிட்டு பையர் சான்சஸ் இருக்குது. எங்களுக்கு அந்த நேரத்தில் ஒன்றும் பண்ணலை. அப்போது நான் ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருந்தேன் அப்படின்னா, அப்போ என்ன பண்ணுறாரு, உனக்கு வந்து பேமெண்ட்டு வந்து ப்ராப்ளம் ஆகிடுது, லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு டக்குன்னு என்ன பண்ணோம், இன்சூரன்ஸ் தான் கால் பண்ணேன். இன்சூரன்ஸுக்கு கால் பண்ணிவிட்டு, சார் இந்த மாதிரி எங்களுக்கு பண்ணியிருக்கோம், இது தெஃப்ட் ஆகிருக்குதா என்னன்னு தெரியல பாருங்கன்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் இங்கேருந்து பண்ணோன்னே அவங்க சிங்கப்பூர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி அங்கே இன்சூரன்ஸ் கம்பெனி போய் பார்த்தா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மேலே டாப் அப்படியே ஓப்பன் பண்ணி, இந்த சோமானிய கொள்ளைன்னு அப்போலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பாதி கண்டெய்னரை எடுத்திருக்காங்கிறது அவங்க அசூரன்ஸ் நல்லா கிடச்சிருச்சு. அப்போ இந்த சுச்சுவேஷனில் நாங்கள் சில வாதாடி அந்த இன்சூரன்ஸில் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கான்னு கடைசியில் பார்த்து லீகலாக பார்த்து எனக்கு வந்து ஒரு இறைவன் அந்த நேரத்தில் ஒரு பெரிய, அது நான் சொல்கிறது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முந்தைய நடந்தது. அப்போது இந்த மாதிரி சமயத்தில் எனக்கு லாஸை வந்து இன்சூரன்ஸ் வந்து கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு தான், இல்லைன்னு சொல்லணும், நாங்களும் ஏற்றுக்கிட்டோம். இது ஒன்று. 2வது என்ன நடந்துச்சு அப்படின்னா, எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சுனாமின்னு ஒன்று வந்தது. நான் அப்போ வந்து சிங்கப்பூரில் இருக்கேன். எனக்கு சிங்கப்பூரில் இருக்கும்போது கால் வருது, ஸோ மாதிரி இது மாதிரி ஊரில் சென்னையில் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னே. சரி ஓகே, நான் ஒரு இது பண்ணியிருக்க மாட்டோம். அது என்ன நடந்துருச்சு அப்படின்னா, நான் வந்து ஒரு 2 நாளைக்கு முந்தி தான் கண்டெய்னர்லாம் ஏற்றிட்டு தான் சிங்கப்பூர் கிளம்பி அடுத்த நாள் போகிறேன். அப்புறம் திரும்பி எனக்கு சாயங்காலம் 5 மணிக்கு எனக்கு கால் வருது, சார் நம்ம 2 கண்டெய்னர் எக்ஸ்போர்ட் பண்ணோமே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எங்களுடைய கஸ்டம்ஸ் சர்வீஸ் ஏஜென்ட் ஃபோன் பண்ணுறாரு. பார்த்தா 2 கண்டெய்னரையும் அதையும் காணோம், கண்டெய்னரே காணோம். அந்த நேரத்துலையும் நான் எனக்கு என்னடா 2 கண்டெய்னர் கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபா, ஒரு கண்டெய்னர் அப்போயே 10 லட்ச ரூபா தான், ஒரு பெரிய இது. அப்போது தூக்கம் இல்லை, ஒரு 3 நாள் 4 நாள் ஃபுல் டென்ஷனு, என்ன பண்ணுறேன்னே புரியல. இந்த நேரத்தில் தான் எனக்கு உதவி பண்ணது இன்சூரன்ஸ் அதே இதை திருப்பி போட்டால் அவங்க என்னமோ சொன்னாங்க, இயற்கை நடந்தா இப்படி அப்படின்னு சொல்லி கடைசியில் பார்த்தா எல்லாம் இது பண்ணி கடைசியில் அந்த 2 கண்டெய்னருக்கு 90% எனக்கு கிடச்சி, 10% லாஸு. பரவாயில்லை, இதெல்லாம் வந்து ஒரு புத்தி கொள்முதல் தான் நான் சொல்லுவோம். பெரியவங்க சொல்லுவாங்க புத்தி கொள்முதல் அப்படின்னா, நமக்கு ஏற்பட்ட தோல்விகள் வந்து 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குறது தான் புத்தி கொள்முதல். இது 2வது நடந்தது. 3வது வந்து என்ன ஆச்சுன்னா, இதே அரிசி சிங்கப்பூருக்கு போகுது, பார்த்தா கண்டெய்னரை திறக்கிறாங்க, ஃபுல்லாக என்னமோ நாங்கள் இங்கேருந்து வாட்டர் எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி கண்டெய்னர் தான் ஃபுல்லாக தண்ணி அப்படியே வெளியில் கொட்டிடுச்சு. காரணம் என்னன்னா, கண்டெய்னர் உள்ள கப்பலில் ஏற்றி வைக்கும்போது உள்ள ஹோல் விழுந்திருக்கு. அது எங்களுக்கு தெரியாதது. நாங்கள் இங்கேருந்து அது ஒரு பெரிய எனக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய பாடம் என்ன அப்படின்னா, கண்டெய்னர் இங்கேருந்து நான் இந்த நேரத்தில் சொல்கிறது என்னென்னா, நிறைய பேருக்கு நான் இன்னும் சொல்லி கொடுத்துட்ருப்பேன். கண்டெய்னர் ஏற்றுறதுக்கு முன்னாடி கண்டெய்னர் சர்வேன்னு ஒன்று இருக்குது. கண்டெய்னர் சர்வேனா எங்கேயாவது ஹோல் இருக்கா, ட்ரெண்ட் இருக்கா, கண்டெய்னர் டேமேஜ் இருக்கா, அந்த சர்வே ரிப்போர்ட் எடுக்கணும். நாங்கள் அப்போ எடுக்கலை அது. அப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அங்கே போனால் ஃபுல்லாக அரிசி கிட்டத்தட்ட அதே 10 லட்ச ரூபாய்க்குள்ள அப்படியே காலி. அதே இன்சூரன்ஸ் அவங்க கேட்ட முதல் கேள்வி தான், சார் சர்வே எடுத்திங்களா, தெரியல, எங்களுக்கு தெரியல சார். இல்லை சார், நாங்கள் இன்சூரன்ஸ் அவ்வளோ கொடுக்க முடியாது. சரி, என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க, என்ன பண்ணுறது, இதுதான் நாங்கள் படித்த பாடங்கள். அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் பையர்கிட்டே நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். அது சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்களும் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன இன்சூரன்ஸ் வருதோ அவருக்கு கொடுத்துட்டு அந்த பாதி ஏற்பட்டதை வந்து நாங்கள் தான் ஏற்றுக்கிட்டோம். அப்போது இப்போ உள்ள சுச்சுவேஷன் என்ன சொல்கிறோம், இதெல்லாம் பாதுகாத்தது தான். ஸோ இந்த மாதிரி லாஸ் வரும்போது காரணம் என்ன அப்படின்னா, இந்த இன்சூரன்ஸு, சர்வே அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் இப்போ உள்ள
உள்ள புதுசாக வர்ற தொழில் முனைவர்கள் வந்து இந்த மாதிரி ஏற்றுமதி தொழிலில் வர்றவங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கோம். நீங்கள் ஒரு பைசாவாக கொடுத்தா தான் தர்மம்னு கிடையாது. இறைவன் தனக்கு கொடுத்த திறமையை 4 பேருக்கு சொல்லி கொடுத்தாலும் அதுவும் தர்மம் தான். இதை மாதிரி இன்னொன்று இந்த ஏற்றுமதி தொழிலில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து அந்த பொருட்கள் நிராகரிக்கப்படுறது, இன்னொன்று பணம் வர்றது காலதாமதமாகிறது. இந்த மாதிரி விஷயங்களை எப்படி சமாளிக்கிறது? இந்த பொருள் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து நீங்கள் இன்சூரன்ஸில் பம்பர் டு பம்பர்னு சொல்லுவோம் வெஹிக்கிளுக்கு. அதே மாதிரி இதுக்கு ஒரு இன்சூரன்ஸில் என்ன பண்ணணும்னா, நிறைய பேர் மெரீன் மட்டும் பண்ணுவோம், கடலில் மட்டும் ஏதாவது ஏற்படும் அப்படின்னு பண்ணுவோம். அப்படி பண்ணக்கூடாது. பொருளை எங்கே வாங்குறீங்களோ, நம்ம ஒரு மெர்ச்சன்ட் தான், நம்ம மேனுஃபேக்சர் கிடையாது. மெர்ச்சன்ட் இடத்துலேருந்து பையருடைய இடத்து வரையும் நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அதுதான் அந்த முக்கியமான ப்ராடக்ட்டில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் இந்த இன்சூரன்ஸை எடுத்துக்கலாம். சரி, ரெண்டாவது வந்து இந்த பேமெண்ட்டில் வந்து 6 சொன்னேன். ஓப்பன் அக்கௌண்ட்டு, எல்சி அட் சைட்டு, எல்சி டேர்ம்ஸு, டிஏ டேர்ம்ஸு, டிபி அட் சைட்டுன்னு இருக்குது. இதில் 2 பேமெண்ட் வந்து சேஃப் ஃப்ரீ சைடு. எல்சி அட் சைட்டு, எல்சி டேர்ம்ஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பேங்க் வந்து நல்ல பர்ஃபெக்டான பேங்க். அதுக்கு அது எல்சியை பொறுத்தவரை இர்ரவோக்கபிள் எல்சின்னு சொல்லுவோம். இர்ரவோக்கபிள் கன்ஃபார்ம்டு எல்சின்னு வந்துச்சுன்னா நம்ம பயம் இல்லாமல் பண்ணலாம். இல்லை டிஏஓ டிபிஏ வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இசிஜிசின்னு ஒன்று இருக்குது. அந்த இசிஜிசியில் போய் நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் அந்த பேமெண்ட்டில் 3 வகையான ரிஸ்க் இருக்குது சார். 3 ரிஸ்க்கு. ஒன்று கமர்ஷியல் ரிஸ்க்கு, இன்னொன்று பையர் ரிஸ்க்கு, இன்னொன்று வந்து கண்ட்ரி ரிஸ்க்குன்னு இருக்குது. கண்ட்ரி ரிஸ்க்னா இப்போ இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, திடீர்னு இப்போ பங்களாதேஷில் நிறைய ப்ராப்ளம் வரும், வார் ப்ராப்ளம், அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு என்ன ரிஸ்க்கு. ரெண்டாவது வந்து அந்த கண்ட்ரியில் உள்ள பேங்க்கு வந்து பேங்க்ரப்சி ஆக்கிடும். ஸோ அப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, பையர் ஓடிட்டா என்ன பண்ணுறது. ஸோ இந்த 3க்கும் இசிஜிஸில் இருக்குது. எக்ஸ்போர்ட் டேர்ன் ஓவர் பாலிசின்னு ஒன்று இருக்குது, இடிபின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாலிசி நீங்கள் எடுத்துக்கலாக்கும். ஸோ பொருளை பாதுகாத்துக்கலாம், தன்னுடைய பேமெண்ட்டையும் பாதுகாத்துக்கலாம். இதுக்கெல்லாம் அந்த ப்ரொசீஜரை வந்து பாதுகாத்து நம்ம செய்யணும். அது சார், இன்றைக்கி இந்த தொழிலுக்கு ஒருத்தர் வரும்போது நம்ம எந்த பொருளுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் வந்து. ஸோ அந்த அட்வைஸு படி வந்து இந்த தொழிலுக்கு வர விரும்புகிறவங்களுக்கு எந்த பொருளை ஏற்றுமதி பண்ணலாம் அப்படிங்கிறது எப்படி தேர்வு பண்ணுறது? இதுக்கு வந்து commerce.gov.in ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் உங்களுக்கு தெரிஞ்ச கண்ட்ரி, நான் என்ன தெரியுங்களா, ஒரு 3 இது சொல்கிறேன். ஏஷியன் கண்ட்ரி, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி, ஷார்க் கண்ட்ரி. இந்த 3 கண்ட்ரியில் என்ன பொருள் எங்கெங்கெல்லாம் போகுது. அப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏஷியன் கண்ட்ரி அப்படின்னா சிங்கப்பூர், மலேசியா, இந்த மாதிரி புருனே, இந்த மாதிரி கண்ட்ரிகளுக்கு வந்து commerce.gov கவர்மெண்ட்டே பண்ணுது. அந்த கவர்மெண்ட் வெப்சைட்லேயே நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு ஸ்டாட்டிக்ஸு, அதான் டேட்டா அனாலிட்டிக்ஸு. அதில் போய் என்ன பொருள் அதிகமாக போயிட்டுருக்குது, ஏன் குறைஞ்சி போகுது. ஸோ இந்த மாதிரி பொருள்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது இதுதான் மெத்தடு, கவர்மெண்ட்டினுடைய வெப்சைட். அதுக்கப்புறம் இந்தியன் ட்ரேட் போர்ட்டல்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் என்ன பண்ணணும், இந்த பொருளுக்கு ஏதாவது தடை இருக்குதா, நம்ம நாட்டில் கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்கா, அந்த நாட்டில் கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்கா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து பொருளை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். அந்த மாதிரி பொருள் தேர்ந்தெடுக்கிறோம். அப்புறம் எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறது அப்படிங்கிறதையும் அதை எப்படி செலக்ட் பண்ணணும்? அதுதான் சொல்கிறேன். அந்த நாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு இசிஜிஸ்லேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன நாடு அப்படின்னா A1, A2, B1, B2, C1, C2, D அப்படின்ட்டு கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இது எந்த நாட்டிலையும் கிடையாது, நம்ம நாட்டில் தான் இந்த இசிஜிசி பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார், நான் ஸ்ரீலங்கா பண்ணணும் அப்படின்னா ஸ்ரீலங்கா வந்து இன்றைக்கி கிளாசிஃபிகேஷன் C1 இருக்குது. C1 இருந்தால் கொஞ்சம் டேஞ்சர்னு அர்த்தம். அப்போது A1, A2, இப்போ நம்ம நாடுலாம் A1 இருக்குது, சிங்கப்பூர் A1 இருக்குது, கத்தார் B1 இருக்குது. அப்போது இந்த ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் ஒரு கண்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த கண்ட்ரி சேஃப்டியாக இருக்கா இல்லையாங்கிறதுக்கு கிளாசிஃபிகேஷன் சொல்லுவோம். அதான் சொன்னேன், A1, A2, B1, B2. நானும் வந்து கொஞ்சம் ஓரளவாக மாடர்ன் ரிஸ்க்கு. C1, C2, D அப்படிங்கிறது கொஞ்சம் டேஞ்சரானது. இப்போ கானாவெலாம் வந்து Dயில் வந்து நிற்கிது. ஆனால் வந்து சார் அப்போ கண்ட்ரி தான் ப்ராப்ளம் இருக்குது, பையர் நல்லா இருக்காது அப்படின்னா இசிஜிசி பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ 3 விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் அந்த கண்ட்ரியை சேஃப்டி பண்ணுறது அப்படி தான் பண்ணணும். அது மாதிரி இந்த தொழிலில் வந்து உங்களுக்கு ஒரு உள்ளூர் வியாபாரம் மாதிரி இல்லாமல் ஒரு வெளிநாடு சம்மந்தப்பட்டது, உலக அரசியல் சம்மந்தப்பட்டதுங்கிறனால உலக அரசியல் நடக்கிற மாற்றங்கள், குறிப்பாக வந்து நாணய மதிப்பு ஏறி இறங்குறது, அதையெல்லாம் அந்த தொழிலை எப்படி பாதிக்கும்? ஒரு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா USD இல்லைன்னா யூரோ. இப்போது USD அப்படின்னு சொன்னீங்களாக்கும் அதுக்கு நிறைய வெப்சைட் இருக்குது. இப்போது வந்து xe.comனு ஒரு ப்ரைவேட் வெப்சைட் இருக்குது. ரெண்டாவது வந்து நீங்கள் பேங்க்கில் எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுட்டீங்களோ அந்த பேங்க்லேயும் நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணணும். இப்போ ஏன்னா இன்றைக்கி வந்து US டாலர் பாருங்கள், ஒரு லாஸ்ட் வீக் அப்புறம் 92க்கெலாம் போயிடுச்சு. இப்போ திடீர்னு எப்படி ஏற்றுது இறங்குது அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அதுதான் டேட்டா அனாலிட்டிக்ஸுங்கிறது. அந்த டேட்டா அனாலிட்டிக்ஸை நம்ம பார்த்துட்டு கரெக்டாக வந்து நம்ம எப்படிலாம் வந்து அந்த 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 ஒரு ஃப்ளக்சுவேஷனை பார்த்துட்டு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். வெளிநாட்டுக்கு மோஸ்ட்லி யூரோ அண்டு USD.
அதேமாதிரி நாங்கள் சிங்கப்பூருக்கு நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணால் நாங்கள் என்ன பண்ணுவோம், சிங்கப்பூர் டாலர்லேயே நாங்கள் போட்டுருவோம். ஏன்னா அந்த நாட்டில் அந்த நாடு. இப்போ இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த டாலரில் என்ன பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் இங்கே இந்தியாவில் உள்ள உங்கள் பேங்க்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஓபியோ அல்லது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோ கனரா பேங்க்லேயோ, சார் நான் இந்த கரன்சியில் தான் நான் பண்ண போகிறேன், இந்த கரன்சி உங்கள் பேங்க்கில் அலவுட் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு நம்ம பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இந்த ஏற்றுமதி தொழில் நீங்கள் கிட்டத்தட்ட 30 வருஷமாக இருக்கீங்க வந்து, இந்த தொழில் உங்களுக்கு கற்றிருந்த ஒரு வாழ்க்கை பாடம்னா என்ன சொல்லுங்கள்? வாழ்க்கை பாடங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு 3 வருஷம் டென்ஷன் தான். காரணம் என்னென்னா, யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஏன்டா இந்த தொழிலில் வந்தேன்னே இருந்துச்சு எனக்கு. ஒரு வருஷம் இல்லை, ஒரு 4 வருஷம் அப்படி தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இன்னொரு 4 வருஷம் வந்து அனுபவிச்சு ஒவ்வொரு நாட்டுக்கு போக ஆரம்பித்தோம். பல நாடுகளுக்கு போகக்கூடிய ஒரு எக்ஸ்போர்ட்டுங்கும் போது போனோம். 2 3வது நிறைய பேர்களுடைய கனெக்ஷன்ஸ் கிடைச்சது. அப்போது 4வது என்ன பண்ணால், நமக்கு இந்த தொழிலை தெரிஞ்சதுனால, நான் பிஎஸ்சி மேத்ஸ் படித்ததுனால எனக்கு இது எதுவுமே இல்லை. ஆனால் அந்த படிப்புங்கிறது முக்கியமாக இருந்தது. அந்த படிப்பு முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம கஷ்டங்கள் படணும் தான். எல்லாமே இன்றைக்கி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, வெற்றின்னு பண்ணிடலாம், கடைசியில் தோல்வி ஆக்கி விட்டுருது. நாங்கள் வந்து தோல்வின்னு தான் அப்படி தான் வெற்றி ஆகிட்டுருக்கு. பல தோல்விகள் தான் நம்மளுடைய வெற்றிக்கு காரணம். புதுசாக அந்த தொழிலுக்கு வரவங்க பண்ணுற தவறுகள் என்ன? ஈகோன்னு ஒன்று இருக்குது மனுஷனுக்கு. அந்த ஈகோங்கிறது இன்றைக்கி இந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடாது. நான் இன்னை வரையும் ஆச்சு, என்னுடைய குழந்தைகள்கிட்ட, என்னுடைய பிள்ளைங்கள்ட்ட தான் நான் கேட்குறேன். எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. எனக்கு கீழே எனக்கு ஒரு பையன் 30 வயசில் இருக்கான் அப்படின்னா, நான் அவன்கிட்ட கேட்குறதுக்கு நான் தயங்க மாட்டேன். இது கரெக்டாக இருக்கா பாரு அப்படின்ட்டு. நமக்கு தெரியலை அப்படின்னா, நமக்கு வயசுக்கு கீழே இருந்தாலும் கேட்கணும், தப்பில்லை. நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்களாக்கும் சில பேர் இந்த ஈகோங்கிற வார்த்தை ரொம்ப பேர்கள் நம்ம கேட்கலாமா வேணாமா அப்படின்னு போகிறது இன்றைக்கி நிறைய பேர்கள். நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதில் நிறைய பேர்கள் வந்து தப்பு பண்ணிடுறாங்க. தப்பு பண்ணிவிட்டு என்கிட்ட வர்றாங்க. ஏன் சார் அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார் நீங்கள் பிஸியாக இருப்பீங்க. பிஸியாக இருக்கிறோம் எல்லாருமே. பிஸிங்கிறது வேறு, 24 மணி நேரம் பிஸிங்கிறது இருக்கத்தான் செய்யும் எல்லாருக்குமே. பட் அந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. நான் தான் சொல்கிறேன், அஸ் எ மெண்டர், உங்களுக்குன்னு நீங்கள் இந்த பிஸ்னஸில் போகிறீங்களா, உங்களுக்குன்னு ஒரு மெண்டரை நீங்களே இது பண்ணிக்கிடுங்க. நிறைய பேர் சரி என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னென்னா, மெண்டருங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது வந்து அவங்க தான் வழிகாட்டி. அதுதான் தமிழில் சொன்னால் வழிகாட்டின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா சில பேர் மாடரேட் இது பண்ணுவாங்க, நான் உங்களை மாதிரி வரணும். அப்படி வர்றதை விட அவங்களுடைய தொடர்பு வச்சுக்கிட்டு கேளுங்க, தப்பே கிடையாது. ஒரு தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சம்பந்தமான குணாதிசயங்கள் இருக்குது. சிலருக்கு குணாதிசயம் சார்ந்து சில தொழில்கள் தான் செட் ஆகுது வந்து. அது மாதிரி இந்த ஏற்றுமதி தொழிலுக்கு வர்றவங்களுக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் என்ன சொல்லுங்கள்? பொறுமை ரொம்ப வேணும். இந்த பிஸ்னஸில் பொறுமை வேணும். ஏன் அப்படின்னா, நம்மளை 3 பேர் திட்டுவாங்க. ஒன்று பையர் திட்டுவார், இன்னொருத்தர் வெண்டர் திட்டுவார், ஒரு பக்கம் பேங்க்கும் திட்டும், இன்னொன்று எடுத்துக்கலாம் கவர்மெண்ட்டும் நம்மளை திட்டும். 4 வகையாக நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குது. அப்போ இந்த 4 ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ப்ராப்பராக என்ன சார், பையரு கரெக்டாக கொடுக்கணும், கரெக்டான டயத்தில் கொடுக்கணும். சப்ளையரு அவர்கிட்ட சொல்லி பேமெண்ட்டு கேட்பார், கரெக்டாக கொடுக்கணும். பேங்க்கு பணம் வந்துருச்சா வரலையா, அதுக்கு திட்டு விழுவும் தான் கரெக்டாக. ஆர்பிஐ நம்மளை நோட் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்புறம் 4வது வந்து கஸ்டம்ஸில், ஏப்பா இந்த பொருள்லாம் எக்ஸ்போர்ட்டே பண்ணக்கூடாது, யார் சொல்லி நீ எக்ஸ்போர்ட் பண்ணுறா, அப்போ கவர்மெண்ட்டுக்கும் பை சொல்லணும். அப்போ இதெல்லாம் பொறுமை வேணும், ரொம்ப முக்கியம், பொறுமை வேணும். 1. 2வது வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் மேண்டேட்ரி. அதான் டெக்னாலஜி. டெக்னாலஜிங்கிறது சிஸ்டம். சார் நான் 10th படிச்சிருக்கேன், அதை பற்றியெல்லாம் ஒரி பண்ண வேண்டாம். சிஸ்டம் நாலேஜ் இருக்கா, நீங்கள் சிஸ்டம் நாலேஜ் இருந்தால் டெஃபினட்டாக உள்ளக்குள்ளே போகலாம். 3வது வந்து அந்த டாக்குமெண்டேஷன் தான் நம்ம பண்ணக்கூடிய சில காஸ்டிங் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, சார் காஸ்டிங் மேத்ஸ் இல்லாமல் இருக்குன்னுலாம் கேட்குறாங்க புதுசாக. எனக்கு மேத்ஸ் வராதுமாங்க. மேத்ஸுங்கிறது A+B ஃபார்முலா, சைன் தீட்டா, காஸ் தீட்டா, இதுதான் வந்து மேத்ஸு. இப்போ 1+1 = 2, அது வந்து காஸ்டிங்கிறது மேத்ஸ் கிடையாது. அப்போ நாங்கள் அதை விளக்கி சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு மெசேஜுகளை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்களாக்கும் இந்த பிஸ்னஸ் வந்து ஓரளவு நீங்கள் கொஞ்சம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போகணும். இப்போ எடுத்தோடனே நான் வந்து இந்த பிஸ்னஸை கற்றுக்கிட்டேன், நாளைக்கே பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. நிறைய அனுபவங்களை கற்றுக்கிடுங்க. ஒரு மெண்டாரை, நான் திருப்பி அதான் சொல்கிறது, ஒரு மெண்டார் யாராவது உங்களுக்கு ஒரு மெண்டாரை வச்சுக்கிடுங்க, ட்ராவல் பண்ணுங்க. அதுதான். இது வரைக்கும் பெட்டியில் நிறைய சொல்லிட்டீங்க வந்து. இந்த விஷயத்தையும் தான் ஒரு சுருக்கமாக கேட்குறேன் வந்து, இந்த தொழில் செய்ய விரும்புகிற ஒரு இளைஞருக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு 5 டிப்ஸ், ஒரு 5 ஆலோசனை என்ன சொல்லுங்கள்? ஓகே 5 டிப்ஸ் அப்படின்னா, வந்து லேர்ன் பண்ணுங்கள், நல்லா லேர்ன் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். லேர்னிங்கிறது என்ன அப்படின்னா, அதுதான் திருப்பி சொல்கிற மாதிரி டெக்னாலஜி நல்லா லேர்ன் பண்ணுங்கள். 1. 2வது வந்து என்னென்னா, உங்களுடைய ஸ்கில்லை நல்லா அப்டேட் பண்ணிக்கிடுங்க.
படிச்சுட்டேன், நான் பிகாம் படிச்சுட்டேன், பிஎஸ்சி இருக்குது, பிஇ படிச்சிருக்கேங்கிறத விட உங்களுடைய ஸ்கில்லை அப்டேட் பண்ணுங்கள். 2. 3வது உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு. உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே சார் ஒரு அட்வைஸு நல்லா எடுத்துக்கிடுங்க. 3. 4வது வந்து என்ன பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். அது ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து சும்மா படம் பார்க்குறதுக்கும் அரட்டடிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. இந்த மாதிரி பிஸ்னஸ்லேயே நீங்கள் நிறைய பேர் பாருங்கள், நான் நிறைய பிஸ்னஸ் மேனுங்களை ஃப்ரெண்டாகவே உருவாக்கி விட்ருக்கேன். 4. 5வது வந்து ஆட்டிடியூட். ஆட்டிடியூடுங்கிறது ரொம்ப முக்கியம். அணுகுமுறை. எப்படி நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ்குள்ளே வரப்போகிறோமோ, அப்புறம் அந்த அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். காலேஜுக்கு 7 மணிக்கு ஓடுறோம், போகிறோம், முடிக்கிறோம், 5 மணிக்கு 4 மணிக்கு வர்றோம், அப்புறம் திருப்பி எங்கே போகிறோம் எங்கே வரோன்னு தெரியாது, திருப்பி அடுத்த நாள் காலேஜுக்கு போகிறோம். இது வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டு. ஆனால் ஒரு பிஸ்னஸில் நான் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும், ஒரு தொழில் முனைவர் ஆகணும் அப்படின்னா டயத்தை பார்க்கக்கூடாது. நம்ம வந்து அதான் சொல்லுவோம். நாங்கள் சொல்கிறது எப்படின்னா 40 வயசு வரையும் நீங்கள் சொல்கிறது உடம்பு கேட்கும். 40 வயசுக்கு அப்புறம் உடம்பு என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம கேட்கணும். அதே மாதிரி படிக்கிற வரையும் உங்கள் நாலேஜுக்கு போங்க. படித்து முடித்த பிறகும் டயத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நம்மளை மாற்றிக்கணும். அதுதான் நாங்கள் கொடுக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. பார்வையாளர்களுக்கு, குறிப்பாக அந்த தொழில் செய்ய விரும்புகிற இளைஞர்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அது வந்து ரொம்ப நன்றி. கண்டிப்பாக. தேங்க்யூ ஃபார் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதை மக்கள் நிறைய பேர்கள் பயன்படுத்துங்கள். இன்னும் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் கூட கேள்விகள் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.